இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே மீண்டும் ஒரு போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை எல்லை பிரச்சினை அல்ல, இரு நாடுகளுக்கும் உயிர் நாடியாக விளங்கும் சிந்து நதி நீர்தான் அந்த போர் மேகத்திற்கு காரணமாகியுள்ளது. கடந்த ஆண்டு பகல்காம் பகுதியில் 26 பலி கொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட இந்தியா ஒரு அதிரடி முடிவை எடுத்தது. சுமார் 60 ஆண்டு கால பழமையான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக முடுக்கி வைத்தது. இந்தியாவின் இந்த ஒற்றை முடிவால் பாகிஸ்தான் இப்போது தண்ணீருக்காக திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்கள் இந்தியாவிற்கு பகிரங்கமான போர் மிரட்டல்களை விடுக்க தொடங்கியுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தலைமையில் நடந்த உயர்மட்ட கூட்டத்தில் தங்களின் உரிமையான தண்ணீரை பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ராணுவம் எடுக்கும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மறுபுறம் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி இந்திய தண்ணீரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது, இதற்காக நாங்கள் எல்லா முனைகளிலும் போர் செய்ய தயார் என்று ஆவேசமாக முழங்கியுள்ளார். இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் நிலைப்பாடோ மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளது. பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முழுமையாக நிறுத்தாத வரை எந்தவொரு ஒப்பந்தமும் தரைமட்ட யதார்த்தத்தில் இருந்து தனித்து செயல்பட முடியாது என்று இந்திய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் விவசாயம் 80 முதல் 90% வரை சிந்து நதி நீரையே நம்பியுள்ளது. தற்போது அந்த நாட்டின் முக்கிய அணைகளான தர்பேலா மற்றும் மங்களா ஆகியவை வறண்டு கிடக்கும் நிலையில் இந்தியாவின் இந்த தண்ணீர் நெருக்கடி பாகிஸ்தானின் பொருளாதாரத்தையே அடியோடு சாய்க்கும் வல்லமை கொண்டது. முன்பெல்லாம் பருவமழை காலங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கைகளை இந்தியா முறைப்படி பாகிஸ்தானுக்கு தெரிவித்து வந்தது. ஆனால் இப்போது ஒப்பந்தம் முடக்கப்பட்டு இருப்பதால் இந்தியா அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இது பாகிஸ்தானிற்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீருக்காக போர் மிரட்டல் விடுக்கும் பாகிஸ்தானின் இந்த முயற்சி சர்வதேச அரங்கில் அவர்களுக்கு பலனை தருமா அல்லது இந்தியாவின் பிடி இன்னும் இருக்குமா என்பது வரும் நாட்களில் தெரிந்துவிடும். இந்தியாவின் இந்த துணிச்சலான ராஜதந்திர நகர்வு பாகிஸ்தானின் பலவீனமான பகுதியை மிக சரியாக தாக்கியுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.